போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அம்மா கேத்ரின் அவர்களே, தமிழாய்வுத்துறையினுடைய எங்கள் தூய வடநாடு கல்லூரி தமிழாய்வுத்துறையினுடைய துறை தலைவர் போற்றுதலுக்குரிய அண்ணன் பெஸ்கி அவர்களே, இளம் வயதிலேயே தன்னுடைய வயதை மீறிய வயதை தாண்டிய அளவுக்கு எண்ணற்ற சாதனைகளோடு இன்று தமிழகத்தினுடைய மிக முக்கியமான அரங்குகளில் தன்னுடைய திறமையால் திறனால் உழைப்பால் அடையாளப்பட்டு இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் வெளிச்செல்வன் அவர்களே, அன்பு மாணவர், எங்களை போன்ற மாணவர்களை உருவாக்கி இவர் என்னுடைய மாணவர் என்று சொல்லுகிற போது நான் பெருமை அடைகிறேன் என்று எங்களுடைய வேலைகளில் சொல்லுகிற அண்ணன் பெஸ்கி அவர்களைப் போல இவர் என்னுடைய மாணவர் என்று நாங்கள் சொல்லுகிற போது பெருமை அடைகிற அளவுக்கு எங்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி பிரபு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ரங்கராஜன் அவர்களே, எங்களுடைய முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் வழக்கறிஞர் கோபால்சாமி உள்ளிட்ட பெருமக்களே, நண்பர்களே, அண்ணன் பாபு அவர்களே, எண்ணற்ற இந்த நிகழ்வுகளில் எப்போதும் உடன் இருக்கிற தம்பி தங்கையரே, வணக்கம். காவிரி கவித்தமிழ் குற்றம் என்கிற ஒரு அமைப்பு ஒவ்வொரு முறையும் நாம் சொல்வதைப் போல இளையோருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதன் மூலம் பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். காவிரி கவித்தமிழ் குற்றம் என்கிற அமைப்பை நிறுவிய பிறகு தமிழக எல்லை கடந்து கவிதை தமிழின் படிநிலை வளர்ச்சியும் செல் நெறிகளும் என்கிற ஒரு தேசிய கருத்தரங்கை முனைவர் குறிஞ்சிவேந்தன், முனைவர் பெஸ்கி அவர்களோடு இணைந்து ஒரு மாபெரும் மாநாடு போல கேரளாவில் நாங்கள் நடத்தினோம். என்னுடைய கல்லூரி செயலர் அருள்தந்தை அமல் அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் இன்று இருக்கக்கூடிய பல முன்னணி எழுத்தாளர்கள், குறிப்பாக தமிழுக்கு கவிதையை அறிமுகப்படுத்திய கவிதை வடிவங்களை அறிமுகப்படுத்திய அண்ணன் மு. முருகேஷ், பல்லவிக்குமார், அண்ணன் நகரை பிரபா, கவிஞர் தங்கமூர்த்தி உள்ளிட்ட ஆளுமைகளை எல்லாம் அழைத்து சென்று மிக பிரமாண்டமாக நாங்கள் கேரளாவில் அந்த கருத்தரங்கை அங்கு இருக்கக்கூடிய எர்ணாகுளம் அமைப்போடு தமிழ் ஐக்கிய அமைப்போடு இணைந்து நாங்கள் நடத்தினோம். அதே போல பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அதனுடைய ஒரு நிகழ்வாக காவிரி கவித்தமிழ் குற்றம் என்கிற காவிரி முற்றம், தமிழ் முற்றம், கவி முற்றம் என்கிற ஒரு 3 தரத்தில் காவிரி முற்றம் என்பது ஒரு கவிதைக்கான ஒரு கூடலாகவும், கவிமுற்றம் ஒரு ஆய்வுகளாகவும், தமிழ் முற்றம் பதிப்பகமாகவும் இணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கவிக்கோ டாக்டர் அப்துல் ரஹ்மான், நான் முதுகலை படிக்கிற போது எனக்கு கசல் கவிதைகளை அண்ணன் பெஸ்கி அவர்கள் மூலமாக எனக்கு கசல் கவிதைகள் அறிமுகமாகி, அதன் பிறகு நேரடியாக கவிக்கோ அப்துல் ரஹ்மானோடு பழகுகிற, அவரது இல்லத்திற்கு செல்லுகிற, அவரோடு உரையாடுகிற, நேர்காணல் எடுக்கிற பல வாய்ப்புகள் கிடைத்தன. தொடர்ந்து முனைவப்பட்ட ஆய்விலும் கவிக்கோ அவர்களுடைய பல நூல்களை அவருடைய நூலகத்திலிருந்து பெற்று பயன்படுத்திக் கொள்கிற ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைத்தது. அந்த அடிப்படையில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அனுகிரகா கல்லூரியில் பணியாற்றுகிற போது அவர் குறித்த ஒரு பிரமாண்டமான தேசிய கருத்தரங்கை மலேசிய எழுத்தாளர் அமைப்போடு இணைத்து நான் தனிப்பட்ட முறையில் தந்தை குழந்தைகளோடு இணைந்து ஐயா வாமுசே ஆண்டவர் அவர்களோடு இணைந்து ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி தமிழின் உயிர்மை என்கிற ஒரு ஆய்வு கோவையையும் வெளியிட்டோம். ஆனாலும் கவிக்கோ அவர்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பேசிக் கொண்டிருந்த போதுதான் கவிக்கோவை இளையோருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை தொடங்கலாம் என்று முன்னெடுத்து மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் தி. மு. அப்துல் காதர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஏதாவது ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்துங்கள் என்கிற ஆலோசனையில் திட்டமிட்ட போது 25 நிகழ்வுகள், மாதம் ஒரு நிகழ்வு என்ற அடிப்படையில் கடந்த மாதம், இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதம் ஒரு நிகழ்வு, அடுத்த ஆண்டு அதை போல 12 நிகழ்வு, அதன் பிறகு 2027 ஜனவரி மாதம் 25வது ஒரு நிகழ்வு என்பதாக திட்டமிட்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் ஒவ்வொரு
முதல் கூட்டத்தில் நாங்கள் சொன்னதைப் போல நிச்சயமாக இது ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு அரங்க கூட்டமாக மட்டும் நடைபெறாது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அந்த அரங்க கூட்டமாக நடந்தாலும் ஒரே போல இருக்காது என்கிற ஒரே மாதிரியான நிகழ்வாக இருக்காது என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த அடிப்படையில் நேற்று கல்லூரியில் ஒரு பிரமாண்டமான ஒரு தேசிய கருத்தரங்கை போல நாங்கள் ஒரு பெரிய நிகழ்வை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அம்மா அவர்களுடைய ஆசைக்கிழங்க வீரமா முனிவரையும் நாம் நம்முடைய மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கான முழு முயற்சி கல்லூரியில் தொடர்ச்சியாக அனைத்து துறைகளிலும் இந்த நிகழ்வுகளை இந்த ஆண்டுக்கான கல்வி ஆண்டுக்கான நிகழ்வுகளை முடிக்க வேண்டிய தருணம் இன்னோவேஷன் போய்கொண்டிருக்கிறது. அதே போல விடுதி விழாக்கள் மாணவர்கள் எல்லாம் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இப்போ கூட சூரிய பிரகாஷ் அடுத்து மீட்டிங் போகணும். நான் நாளைக்கு பாட்டு பாடுறேன். நான் எம்சி பண்ணுறது ஆசிட்டு எனக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்கள் அவர்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் மாணவர்கள் இருக்காங்க. நாளை காலையில் ஜமால் முகமது கல்லூரியில் நம்முடைய மாணவர்கள் வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பேசக்கூடிய, கட்டுரை எழுதக்கூடிய, பாட ஒப்புவிக்க போட்டியில் போகக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட சூழலில் இந்த நிகழ்வு திட்டமிட்டோம். எனவே இரண்டாவது நிகழ்வு உரையாடலமாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு கடந்த ஆண்டு கவியரங்கில் கடந்த நிகழ்வில் முழுக்க தூய வளனார் கல்லூரி மாணவர்கள் மட்டும் பங்கேற்றதால் இந்த முறை தூய வளனார் கல்லூரியை கடந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் அழைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய பேச்சாளர்களையும் இங்கு இருக்கக்கூடிய அம்மா கேத்ரின் அவர்கள் சார்பாகவும், ஐயா பெஸ்கி அவர்கள் சார்பாகவும், காவிரி கவித்தமிழ் முற்றம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக என அன்போடு பாராட்டுகிறோம். நேற்று நடந்த நாங்கள் ஆசா அறக்கட்டளை போட்டியில் பரிசு வாங்கிய ஹரிகரன், அதை போல இந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க. எழுத்தாளர் பயிற்சி, தூய வளனார் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி முதல்ல தாமியகாசாவோட சேர்ந்து நடத்தினோம். 2வது ஆண்டு தொடர வழக்கறிஞர் ரங்கராஜன் இருக்காங்க. அம்மா ஒவ்வொரு தடவையும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு ஒரு உதவி செய்வாங்க. பெஸ்கியா எப்படின்னா ஒரு துறைக்கு மட்டும் நடைபெற்ற ஒரு அந்த எழுத்தாளர் பயிற்சியை இன்று அனைத்து கல்லூரிகளுக்குமான எழுத்தாளர் பயிற்சியை நடத்துறதுக்கான ஒரு தளத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பயிலரங்கில் 2 நாளில் எழுதக்கூடிய படைப்புகள் நூலாக விதைகள் என்கிற நூலாக அடுத்த பயிலரங்கினுடைய தொடக்க விழா வெளியிடப்படுகிறது. அதிலிருந்து உருவான ஒரு முத்துதான் எங்களுடைய அரசி மாதிரி நூலையும் வெளியிட்டிருக்கிற அரசியலுடைய நூல்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. அதனால அதை போல தொடர்ச்சியாக வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இயக்குவதற்கு அம்மா போன்றவர்கள், ஐயா போன்றவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்னும் பயன்படுத்துங்கள். உங்கள் சார்பாக இது காவிரி கவித்தல் முற்றத்துக்குலாம் கிரெடிட்ஸ்லாம் போகணும் அவசியம் கிடையாது. நாங்கள் தூய வளனார் கல்லூரியிலிருந்து எடுக்கக்கூடிய முயற்சி அந்த வளனார் கல்லூரி அப்படிங்கிற ஒரு பேனர் எங்களுக்கு இருக்கிறனால நாங்கள் தைரியமாக யாருக்குனாலும் பேச முடியுது. இந்த வேலையை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அதனால நீங்கள் தைரியமாக கவிக்கோ நிகழ்வுகளுக்கோ அல்லது காவிரி கவித்தல் முற்றத்தினுடைய நிகழ்வுகளுக்கோ அல்லது அம்மா முன்னெடுக்கக்கூடிய சிறா இலக்கிய கழகத்தினுடைய நிகழ்வுகளுக்கோ அல்லது உங்களுக்கும் ஒரு நல்ல நெட்வொர்க் வச்சுக்கிட்டு போட்டிகளுக்கு அல்லது இது மாதிரியான பயிர் அரங்குகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இளையோருடைய அரங்கமாக வளர வேண்டும். அதனால நான் ரொம்ப நீங்களா பேசக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை அழைத்து வாருங்கள். இப்போ நாங்கள் சொன்னோம்னா அந்த அரங்கம் நிறைஞ்சிடும். நாங்கள் அப்படி சொல்லலை. முழுவதும் இளைஞர்களுக்காக அரங்கம் நிறைய வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. இந்த விஷயத்தை இது பப்ளிக்காக எப்படி கொண்டு போகணும், பொதுமக்களுக்கு கொண்டு போகணுங்கிறத நான் பாபு அவர் பார்த்துக்குவாரு. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக இது மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்காக நான் இடையில பேசுகிறேன்ட்டு அரசு கேட்டு வந்தேன். நான் ஏறக்குறைய 1996 எழுத தொடங்கி முதல் புத்தகம் 2003 என்னுடைய முதல் புத்தகம் சின்ன புத்தகம் வெளிவந்தது. அதன் பிறகு அந்தந்த கால சூழலில் நான் நிறைய புத்தகம் கொண்டு வந்தோம். குறிப்பாக 2022 25 நூல்களை ஒரே மேடையில் பெஸ்கி அவருடைய வழிகாட்டுதலில் பேராசிரியர் சுரவீர பாண்டியனை அழைத்து அம்மா கேத்ரின் எல்லாம் வந்திருந்தாங்க. 25 நூல்களை ஒரே அரங்கில் வெளியிட்டோம். அதெல்லாம் என்னுடைய படி வளர்ச்சி. அதனால இந்த நூல் அப்படிங்கிற ஒரு தளத்தில் ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காக நாங்கள் எடுத்த மெனக்கெடுதல் என்பது உண்மையிலேயே நிறைய விஷயம். குறிப்பாக அதுக்காக வரக்கூடிய விஷயம் மெஸ்ஸி இருக்கனால, அண்ணன் இருக்கனால, அம்மா இருக்கனால பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நாங்கள் புத்தகம்லாம் போடும்போது ஒரு இக்கட்டான சூழலில் மெஸ்ஸியை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் மெஸ்ஸியை அழைத்து
புத்தகம்லாம் போடுறதை நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது வேலையெல்லாம் வாங்கிட்டு பண்ணுற வேலையை பாரு அப்படி இதுதான் நமக்கு வரக்கூடிய அட்வைஸாக இருக்கும். அப்படி அட்வைஸ் வரும்போது மெர்சி வந்து ரொம்ப நன்றி, நாங்கள் 25 புக்கு ஒரே அரங்கத்தில் வெளியிடுறோம் வந்திருக்கேன் அப்படின்னு அழைப்பதில் வந்து சொல்கிறவங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உந்து சக்தி எனக்கு கிடைத்தது மெர்சியால். சரியா? அதனால தான் நான் தொடர்ச்சியாக வந்து நான் வந்து இந்த வேலை மட்டும் கிடையாது, கல்லூரி வேலையெல்லாம் பார்ப்பீங்க. நான் எழுத்தாளர் பயிற்சி, நேற்று நடந்த நிகழ்வு எதாக இருந்தாலுமே வந்து நேற்று நடந்த நிகழ்ச்சி எனக்காக அம்மாக்காக வந்துச்சு சொன்னாங்க. ஆனால் வந்து பொதுவாக வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் மெர்சி கூட இருப்பதற்கான காரணம் அவங்க வந்து இந்த வேலையை வந்து அவங்களுக்கான ஒரு மேத்ஸ் டீச்சர், ஒரு டியூஷன் அப்படி தான் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இணைந்து பயணிக்கிறப்ப வந்து நம்ம உருவாக்கக்கூடிய ஆட்கள், மாணவர்கள், நண்பர்கள், வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாம் வந்து நான் வந்து பெஸ்கேட் வந்து கற்றுக்கிட்டது. நான் நேற்று கூட தம்பி பிரான்சிஸ் ஆண்டன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது உடம்பு சரினா கூட சொல்லுடா, ஒன்றும் தப்பு கிடையாதுடா. எங்களுக்குலாம் நாங்கள் மாணவராக இருக்கும்போது மாணவர்னு பார்க்கல, நான் பெஸ்கேட் இருக்கக்காக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், மாணவராக பார்க்குறேன். உடம்பு சரிலாம் கூட்டு போவார், ஹாஸ்பிட்டல் கூட்டு போவார், உட்காந்துருக்காரு எங்களுக்காக. அப்போ அது இந்த வளர்ச்சி தான் நாங்கள் வளர்ந்து வருவதற்கு உதவியாக இருந்துச்சு. எங்களை போன்ற எத்தனையோ பேராசிரியர்களை நண்பர்களை உருவாக்கி இருக்காரு. அது மாதிரி வந்து நீங்கள் தைரியமாக உங்களுடைய மனதில் இருக்கிறது, மனதில் நான் எல்லா விஷயத்தையும் அவரை பேசுவேன், எல்லா விஷயத்தையுமே பேசுறதுக்கான காரணம் வந்து ஒரு திறந்த புத்தகமாக யார்கிட்ட ஒருத்தர் நம்ம எல்லாத்தையும் பேசல, அப்படிப்பட்ட சூழல் இருக்கும். அதனால் நானும் மெர்சி, ஆன்சினி பார்த்துருக்கீங்க, எல்லா இடத்துலையும் 3 பேர் இருப்போம். அப்போ அவனுக்கான ஒரு விளையாட்டு, அவனோட விளையாட்டு நேரத்தை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அவன் நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கிட்ட தெரியும். அவன் டிசைன் பண்ணிட்டான், இன்றைக்கி என்ன கிழமை தமிழ் சங்கமா, இன்றைக்கி என்ன கிழமை சிறாக கேட்கலாமா, இன்றைக்கி எங்கே போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை, எந்த ஞாயிற்றுக்கிழமையும் அவனுக்கான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, எங்களுக்கான ஞாயிற்றுக்கிழமை தான் அவனுடைய விழாவாக மாறிடுச்சு. இப்போ நாளைக்கு கூட வந்து அண்ணன் வந்து பழனி பாரதி மகள் திருமணத்துக்கு அழைச்சிருக்காங்க. அது அவனுடைய விருப்பம் இல்லை, ஸ்கூலில் லீவே போடக்கூடாது, நான் வருஷம்லாம் லீவு போடக்கூடாது அப்படின்னு உட்காந்துருந்தான். ஆனால் % ரிசல்ட் அட்டன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் வா தம்பி அப்படின்னே சரி வாரேன் அப்படின்னு. அப்போ இது மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு இருக்கனால தான் இயங்க முடியுது. அதனால் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படிநிலை வளர்ச்சி என்பது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிற போது இடையிடையே கிடைக்கிற உற்சாகத்தை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்கிற போது தான் நம்மளால் இன்னும் அதிகமான உச்சத்துக்கு செல்ல முடியும். அந்த அடிப்படையில் நான் வந்து அன்புக்குரிய நண்பர் எழில்செல்வன் அவர்களை உண்மையிலே வியந்து பார்க்கிறேன். மிக கடுமையான உழைப்பு, மிக நுணுக்கமான அவருடைய தெரியும், எங்கள் முனைவட்ட ஆய்வாளர் தெரியும். அவர் இன்னைக்கு பேச போறாரு அப்படின்னா காலையில் ஒரு தடவை வந்து இந்த எங்களுடைய வகுப்பு மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சுட்டா கூட ஒரு தடவை முனைவட்ட ஆய்வாளர்கிட்ட பேசுவார். அப்போ இவங்க சந்தேகம், அது எப்படி இது எப்படி அப்படின்னு அது கேள்வி வரும். நான் கூட சேர்ந்து ஐயாவோட சொல்ல, அப்பா சாமி நான் எழுதணும்டா ஒரு அப்படின்னு உள்ள வந்து கூட அப்படி சொன்னால் போகும். இதெல்லாம் கடந்து ஐயா இல்லை யார் அப்படி தான் பேசுறது சரியா, இந்த புத்தகத்தை இப்படி தாயா போட்டிருக்கு. அப்போ ஒரு தடவை பேசி பார்த்து அதில் வரக்கூடிய விமர்சனத்தை எல்லாம் எதிர்கொண்டு இரவு, இப்போ நேற்று சிவராத்திரி இரவு நச்சவரத்தில் ஒரு ஆன்மீக சொற்பொழி போயிருப்பார். 3 ப்ரோக்ராம் நிச்சயமா விடிய 3 ப்ரோக்ராம். அப்போ ஆனால் நீ காலையில் கல்லூரிக்கு வரணும், மற்ற இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் போக அவருடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. கொண்டு தன்னால் இயன்றதை எல்லோருக்கும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடிய இந்த பின்னாடி கூடிய காலனி வைத்து மற்ற பேனர் வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்லப்போ லால்குடியிலேருந்து அவர் தான் நேற்று கூட அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் தெரிஞ்ச பிரச்சனை சொன்னார், நேற்று அனுப்பிச்சு வந்தாங்க, பில்லு கொடுத்தாங்க, பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து 25 நிகழ்வு அது வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் போனாடோ போட்டு கொடுத்தா எவ்வளோ கேட்ட போட இதில் இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ தன்னால் என்ன முயன்ற ஒரு விஷயமோ அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்யக்கூடியவர். அவருக்கு தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையினுடைய 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூலுக்கான பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பெற்றிருக்கிறார். உண்மையிலே நாம் வியந்து பாராட்டக்கூடிய விஷயம், நூலாசிரியருக்கு 50,000 ரூபாயும் அந்த பதிப்பகத்துக்கு 25,000 ரூபாயும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சமய சான்றோர் தணிகைமணி வாசு செங்கல்வராயபிள்ளை அப்படிங்கிற நூல், அந்த நூலுக்கான இந்த ஆண்டுக்கான 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூலுக்கான பரிசு வென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய லால்குடி எழில்செல்வன் அவர்களை நம் அனைவரும் பாராட்டி அவர்களுடைய அன்பையும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. அம்மா அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து ஐயா எஸ்கே அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்.
என்னுடைய அன்பு மாணவர் பிரபு. பிரபுவை பாராட்டுவது எவ்வளோ நாள் பாராட்டலாம். ஏன்னா ஒரு கடுமையான உழைப்பு. பிரபுட்ட இருக்கக்கூடிய ஒரு நேர்த்தி இருக்கும். செஞ்சிடலாமே அவனு பிரச்சனை பார்த்துக்கோங்க. ஏன்னா மாணவரா என்ன பிரபு செய்யலாம். எனக்கு விதைகள் ஒரு புத்தகம் கொண்டு வரும்போது ஒரு விதைகள் எல்லாமே என்னை மாட்டினேன். அந்த பயிற்சி காலையில் புத்தகம் வரணும். அன்னைக்கு இரவு முழுவதும் ஜேடிஆர் சார் ஆஃபீஸில் உட்காந்து அந்த புத்தகத்தை ரெடி பண்ணிட்டு கடைசியில் பிரிண்ட் பண்ண முடியல. என்னன்னாலும் சரி இது எப்படா கிடைக்கும் நைட்டு கொண்டு வந்து அடுத்த நாள் காலையில் விதைகள் கொண்டு வந்து வெளியிட்டோம். அதே போல ஒவ்வொரு நிகழ்வுலையும் என்ன மாணவராக கூடவே இருந்து எப்படியாவது அந்த விஷயத்த எடுத்த விஷயத்த செஞ்சிடணியா. புத்தகம் வரணும், ஒரு 10 புத்தகம் வரணும் தம்பி, வாங்கி கொடுத்துருங்க. எங்கே திண்டுக்கல் வரும், சரிங்க போயிட்டு வந்து எங்கே போயிட்டாரு, திண்டுக்கல் போவேன், பஸ் ஸ்டாண்டு போய் திண்டுக்கல் வந்து ஆசை கொடுத்துருப்பாரு. அவனுடைய உழைப்பு அப்படிங்கிறது அவன் ஒரு கடுமையான கேட்டுருந்தான். 11ஆம் தேதி திருப்பத்தூர் பேசுறேன், சரி கிளம்பி தானே 10ஆம் தேதி ஊட்டியில் பேசுறேன், ஊட்டியிலிருந்து திருப்பத்தூர் வரைக்கும் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஒரு தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஒரு தம்பி. அவன் எங்கிருந்தாலும் அவனுடைய தம்பி பிரபு அவனுடைய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால் பிரபுவை இந்த அரங்கம் பாராட்டுகிறது. குறிப்பாக காவிரி கவித்தல் குற்றம் திராவிடம் சமுதாயங்கள் அங்கோடு பிரபுவை பாராட்டுகிறது. பிரபுக்கு நாங்கள் ஒரு விருது வழங்கணும் அப்படின்னு நினைச்சோம். என்ன விருது வழங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பிரபுக்கு குரல் எழிலன் அப்படின்னு ஒரு விருது கொடுக்கலாம் அப்படின்னு குரல் எழிலன் என்ற விருதை நம்முடைய முதுதமிழ் எழிலரசி அம்மா கேத்ரின் அவர்கள் அங்கோடு வழங்க ஐயா பெஸ்கி அவர்கள் கொண்டாடி எழுதிட்டு வருவார்கள். அடுத்து நம்முடைய இன்றைய பேச்சாளர்கள் அப்படியே நீங்க மேடைக்கு வந்துடலாம். எல்லாருமே மற்ற கல்லூரிகளிலிருந்து வந்திருக்கக்கூடியவங்க நம்முடைய பயிற்சி பட்டறைகள் பயிற்சி பட்டறைகளில் தொடர்ச்சியாக உருவாகக்கூடியவர்கள் அப்படியே தொடர்ச்சியாக மேலே வந்துருங்க. அன்புக்குரிய நண்பர் கரிகர வீரப்பன். கரிகர வீரப்பன் ஒரு நாளைக்கு 2 பரிசு 3 பரிசு வாங்கிட்டு இருக்காரு. நேற்று நடைபெற்ற ஆசா அறக்கட்டளை போட்டியில் 2 பரிசுகளையும் அவரை அப்படி நீங்க வந்துட்டு இதோட முழு புகைப்படம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படி நின்று கரை அப்படி நின்றுங்க. தொடர்ந்து விமலா தந்தை பெரியார் அரசு கல்லூரி, மனோஜினி நேரு நினைவு கல்லூரி, கிருஷ்ணவேணி சர்வைட் மகளிர் கல்லூரி, பாலகணபதி பிரபுதான் அந்த அமர்வு ஒருங்கிணைக்கிறாரு. அவருடைய பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். சார் கொஞ்சம்